ஹாய் ஆல் ஆஃப் யூ, வெல்கம் பேக் கைஸ். இப்போ நான் பேசுகிற நிலைமையிலே இல்லை, அது ரொம்ப உக்கரமாக இருக்கு. கைஸ், உங்களுக்கு சத்தம் கேட்டுச்சா? கைஸ், நான் வந்தோடனே ஃபஸ்ட்டு கம்யூனிகேட் பண்ணணும்னு பார்த்தேன். அது கம்யூனிகேட்டே பண்ணவும் இல்லை. ஏதோ சத்தம் கேட்டுச்சு. நான் இந்த வீட்டுக்கு வந்தோடனே அதோடைய உருவத்தை பார்த்துட்டேன். அது பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாக படப்படப்படன்னு இருக்கு. நான் இன்னும் அதுலேருந்து வெளியே வரல.
கைஸ், இப்படி தான் இந்த வீட்டில் சத்தம் கேட்டே இருக்கு. போனோம், ஒரு வாரமாக எந்த சத்தமும் கேட்கல. கைஸ், அது என்னை கண்ட்ரோல் பண்ண பார்க்குது. என்னன்னு தெரியல, இன்றைக்கி அதுக்கு ஏதோ சக்தி அதிகமாக இருக்குது.
கைஸ், இப்படி தான் நான் வந்த புதுசுலேருந்து இப்படியே தான் இருக்குது. பேசவே வர மாட்டேங்குது. எங்கே பார்த்தாலும் யாராவது நிற்கிற மாதிரி இருக்கு எனக்கு.
பலவீனப்படுத்த பார்க்குது. பலவீனப்படுத்த பார்க்குது. கொஞ்ச நேரம் நடந்து பயங்கரமாக மூச்சு வாங்குது. என்னன்னு தெரியல. என்ன பண்ண என்னால் மூச்சு விட முடியல. எதுக்கு நான் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிக்கிறேன். அதோடைய மூல உருவத்தை பார்த்தேன். அது பார்த்ததுலேருந்து எனக்கு இப்படி இருக்கு. என்ன வேணும் உனக்கு? ஒழுங்காக வந்துடு. இங்கே இருக்காத, போயிடு. உடம்பு என்னென்னமோ பண்ணுது.
நீ நினச்சது எதுவாக இருந்தாலும் நடக்காது. இங்கேருந்து போயிடு. உன்னால் என்னை எதுவும் பண்ண முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் உன்னை தங்க விட மாட்டேன். இங்கேருந்து போயிடு. நீ எங்கே இருந்தாலும் சரி. உடம்பு என்னென்னமோ பண்ணுது. ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் டேஞ்சர் தான். சம்டைம்ஸ் மட்டும் மூச்சு இறுக்கி பிடிக்குது. என்னால் சரியாக பேசவே முடியல. இன்றைக்கி ரொம்ப உக்கரமாக இருக்க. நான் பழைய மாதிரி பேசலாம், கம்யூனிகேட் பண்ண, அதை ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு பார்த்தேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அது பயங்கர உக்கரமாக இருக்கு. என்னை சுற்றி இங்கே பக்கத்துலேயே தான் இருக்கு. நீ எங்கே இருக்கன்னு எனக்கு தெரியல. இங்கேருந்து போயிடு. ஒளிஞ்சு ஒளிஞ்சு தாக்குறியா? அப்போ இவ்வளோ நாள் என்கிட்ட நல்லவ மாதிரி என்கிட்ட பேசுன. போன வாட்டி வந்தப்போ நான் இங்கே தான் உட்காந்துருந்தேன். உங்கள்கிட்ட இங்கே தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் பேசும்போது என்கிட்ட நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன். நான் கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னீங்க. இப்போ மட்டும் என்னாச்சு உனக்கு? பாட்டி, நீ தானே இந்த வேலையை பண்ணுற. ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்தப்போ நீ தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண. இப்போது எனக்கு தெரியும் நீ தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு. கிளவி, என்னையே இவ்வளோ பாடுபடுத்துறியே, இந்த வீட்டில் இருந்தவங்களை என்ன பாடுபடுத்திருப்ப. கிளவி, போட்டு போட்டுருக்கு, ரொம்ப நேரம் ஆகாது. இன்னும் எத்தனை வாட்டி கிளவி இப்படி பண்ணுவ? 3 வாட்டி, 5 வாட்டி, 100 வாட்டி? நான் 1000 வாட்டி இங்கே வருவேன். நீ மூச்சு விட ஒரு மாதிரி பார்க்குறியா?
இங்கேருந்து காலி பண்ணி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானமாக இருக்கீங்களாட்டிருக்கு. பேபிஸ், இங்கேருந்து போகவே கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இங்கேருந்து உங்களை துரத்தவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கன்னு. வந்துட்டியா மகாராணி? எப்படி இருக்க பாப்பா? வீட்டில் குழந்தை குட்டிங்களாம் எப்படி இருக்காங்க? ஓ, நீ வீட்டில் தானே இருக்கிற? ஒரு கேமரா தான் இருக்குது. நான் தெரியுறானா இல்லையான்னு தெரியல. நான் தெரியலனாலும் பரவாயில்ல. கம்மிங் டு த பாயிண்ட், நீ இங்கேருந்து போகவே மாட்டேன்னு நீயும் பிடிவாதமாக இருக்கிற. ஒரு விஷயத்தை நீ கவனிச்சியா? இந்த வீட்டில் எல்லா திங்ஸுமே பேக் பண்ணிட்டாங்க. நீ ஆசைப்பட்டிய பாரு, சாமான் ஜெட்லேருந்து எல்லாத்தையும் மூட்டை கட்டியாச்சு. இங்கே ஒரு பெரிய கம்பி இருக்கும் பாத்திரம் வைக்கிற மாதிரிலாம், அதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த வீட்டில் இருக்கிறவங்க அவங்களே வந்து காலி பண்ணிட்டு போகிற அளவுக்கு தயாராகிட்டாங்க. அதுக்கு தானே ஆசைப்பட்ட. அப்புறம் ஏன் இவ்வளோ உக்கிரமாக இருக்க? ஓ, எங்கே ஒரு வேளை கடைசி நேரத்தில் இவன் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவானோ, வெளியே போகணுன்னு நினைக்கிறவங்கள வந்து இவனே தடுத்து இங்கே உட்கார வச்சுருவானோ, அதானே உன் பயம்? சும்மா சொல்லு பாப்பா. ஆமாம், ஆனால் உள்ளார வந்தோடனே ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுத்தா பாரு, எப்போ 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 ஆசம். பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்களே, அது இதுதான் போல். பாட்டே, பயங்கரமான ஆள் தான் நீ. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு டைம் வரமாட்டிருக்கு. இது ஒன் டைம். அப்போனா நான் போன வாட்டி பேசும்போது உங்ககிட்ட பேசலையா பாட்டி? வேறு யார்கிட்டையோ பேசியிருக்கிறேன். அதனால தான் சாதுவாக பதில் சொல்லியிருக்காங்க. எனக்கும் அப்பயே ஒரு டவுட் வந்துச்சு, என்னடா கிளவி வந்து இவ்வளோ பொறுமையாக நம்ம கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுதேன்னு. இப்போ தான் தெரியுது. கிரானி இஸ் ஆல்வேஸ் பேடி. இருக்கிறியா இல்லையா? குடிக்கிட்டியா? பாட்டி, அந்த காலத்தில் டிவி பார்த்து பார்த்து டிவியை விடாமல் அப்படியே பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிட்டியாட்டிருக்கு. பாட்டிமா, நீயும் நானும் சேர்ந்தே போவோம் அன்பே. பாட்டி பாட்டி, போன வாட்டி நான் பேசும்போது நான் யார்கிட்ட பேசினேன்? அதுக்கு மட்டுமாவது பதில் சொல்ல பாட்டி. நீ என்கிட்ட பேசுனியா இல்லை வேற யாராவது என்கிட்ட பேசினாங்களா? கைஸ், ரொம்ப நாள் கேட்டிங்கல்ல, கோஸ்ட்டை முடிஞ்ச வரைக்கும் கிட்ட காட்டுங்கன்னு. நல்லா பார்த்துக்குங்க. பாட்டியே போஸ் கொடுக்குது. அது போஸ் கொடுக்கல, அடுத்து நமக்கு ஆப்பு வைக்க போதும். அதான் பாட்டி கடைசியாக நம்ம ஒரு வாட்டி லுக்கு கொடுத்துருக்கோம். முக்கிய செய்திகள். இவ்வளவு நேரமாக தலைமறைவாக இருந்த பாட்டி இப்போது நேருக்கு நேர் மோத தயாராகியுள்ளது. பாட்டி, வாட் இஸ் த ப்ராப்ளம் பிட்வீன் யூ அண்ட் மீ? டெல். அம்மா, வந்தோடனே என் கழுத்தை நெரிக்கிற மாதிரி பண்ணியே. ஏன் அப்படி பண்ண? வாட் இஸ் த ரீசன்? இப்போ போய் நல்ல புள்ள மாதிரி போய் அங்கே உட்காந்துக்கிட்டியே, அதுக்கு என்ன காரணம்? மீதி ஆளுங்களாம் எங்கே? தேட்டருக்கு படத்துக்கு போயிருக்காங்களா? நீ மட்டும்தான் வளைச்சி வளைச்சி சுற்றிக்கிட்டு இருக்கிற.
ஓ ராசியான குச்சி இருந்துச்சு எங்கே? ஓ இங்கே தான் இருக்குதா? ஆமாம். இந்த குச்சி இருக்கிறனால தான் ரொம்ப ஆடிட்டுருக்கேன். நீங்கள் பாட்டிஸ் குச்சி அண்ட் பாட்டி பியூட்டிஃபுல் பாட்டி. பாட்டி இங்கேருந்து பார்க்கும்போது டிவிக்கு பக்கத்தில் வைக்கிற ஏதோ ஸ்டாண்டுக்கு மேலே வைக்கிற இது மாதிரி இருக்குது உன் மண்டை பார்க்குறதுக்கு. இந்த வெளியே புல்லட் வண்டியில் தான் ரவுண்டு போகிறாங்களே பாட்டி, அவங்க கூடலாம் ஜாலியாக ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம்ல. ஏன் இந்த வீட்டையே சுற்றிக்கிட்டு இருக்கிற? வாட் இஸ் தேர் இன்சைட் திஸ் ஹோம்? டெல் மீ. கைஸ் கை தான் வலிக்குது எனக்கு. இவங்களுக்கெல்லாம் நினச்சி ஒரு மாதிரி செய்யக்கூடிய ஆட்கள். அதான் சொன்னேன், நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன்ல, ஜின் ஒரு சில விஷயத்தில் உண்மையை சொல்லாது, பொய் சொல்லும், மாற்றி மாற்றி பேசும் அப்படின்னு சொன்னேன்ல, அது இதுதான். சொன்னதுங்க சொன்ன மாதிரி செய்யாதுங்க, மாற்றி மாற்றி பேசுங்க. என்ன பண்ணலாம்? இந்த பாட்டியை என்ன பண்ணலாம்? மீதி இருக்கிற பியூட்டியை என்ன பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இதே மாதிரின்னு எனக்கு தெரியல. என்கிட்ட கடைசியாக பேசும்போது அது யார்? நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சாதுவாக சொன்னாங்களே, அவங்க யார்? பாட்டி, நான் லாஸ்ட் டைம் நீங்கள் வந்தப்போ இது என்ன சொல்கிறது, இந்த மோஷன் சென்சார் லைட் வச்சு நான் கேட்ட கேள்விகள்லாம் பதில் சொன்னாங்களே, அது நீ கிடையாது தானே? எனக்கு தெரியும். ஏன்னா நீ அடங்கி உட்கார மாட்ட. அதுவும் அவ்வளோ நேரம் அடங்கி உட்கார்றதெல்லாம் சத்தியமாக நீ இருக்க மாட்டேன். அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். அப்போனா என் கூட பேசின அந்த பியூட்டி யார்? ஐயோ, அன்றைக்கி அத்தனை கேள்வி கேட்டேன், ஆனால் ஒரு கேள்வி கூட என் கூட பேசுகிறீங்களே இந்த 13 பேரில் நீங்கள் யார், உங்கள் பேர் என்னங்கிறத கேட்க மறந்துட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியுது, உன் ஒருத்தையை போட்டு தள்ளிட்டேன்னு வச்சுக்கிறேன், மீதி இருக்கிற எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுவாங்க. ஏன்னா நான் கேட்ட கேள்விக்கு அவ்வளோ பொறுமையாக பதில் சொன்னாங்க. நீ ஒருத்தர் மட்டும்தான். எனக்கு ஜன்னலுக்கு வெளியே நின்று யாரும் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. பாட்டிய ஏன் டிஃபன் பாக்ஸை நோண்டிகிட்டு இருக்க? உனக்கு பசிக்குதான் என்ன? வேர் இஸ் த பார்ட்டி? இன்னைக்கு உங்கள் வீட்டில் பார்ட்டி. வேர் இஸ் த பார்ட்டி டுநைட்? உங்கள் வீட்டில். வேர் இஸ் த பார்ட்டி டுநைட்? இந்த வீட்டில். வரியா பாட்டி, டான்ஸ் ஆடலாம். டான்ஸ் 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 டான்ஸ். இந்த ஹாலிவுட் படத்துலலாம் பார்த்துருக்கேன் பாட்டி. அது எப்படி தெரியுமா, இந்த 2 காலை பிடிச்சிட்டு அப்படியே பேய் இழுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் போகும். உனக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கா? டு யூ ஹாவ் தட் ஸ்ட்ரென்த்? உனக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருந்தால் என் 2 காலையும் பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போக பார்க்கலாம். நான் அப்படியே லைவ் ரெக்கார்டிங் பண்ணிக்குவேன். வருவியா வரமாட்டியா? வரலைன்னா உன் பேச்சுக்கா? கைஸ், ஆக்சுவலாக பாட்டி இப்படி அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஏதோ ஒன்று படிச்சுட்டு ஃபோன் என் மேலே ஊதுனேனே, அது என்னன்னு கவனிச்சிங்களா? அது பண்ணதுக்கப்புறம் தான், என் உடம்புல ஊதுனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நானும் நார்மலானேன். அதுவும் கொஞ்சம் அடங்கி உட்காந்துருக்கு. ஆயத்துல் குர்சி உங்களுக்கு நான் அப்பப்போ ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன் தெரியுமா? ஆயத்துல் குர்சியை ஓதுனீங்கன்னா எப்பேற்பட்ட ஜின்னா இருந்தாலும் பயந்து ஓடிடுங்க. இல்லைன்னா அடங்கி உட்காருங்க. கிட்ட வராது, நெருங்க முடியாது, உடம்புக்குள்ளார ஏறாது. நான் வீட்டுக்குள்ளார வந்தோடனே ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவும் அதெல்லாம்
பண்ணிட்டு தான் உள்ளார வருவேன். இன்றைக்கி ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதோட விகாரமான முகத்தை எனக்கு காமிச்சிதுங்களா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. நான் இந்த வீடியோவை வந்து நான் எடிட் பண்ணும்போது போட்டு பார்த்தா தான் எனக்கே ஞாபகம் வரும். எனக்கு எல்லாமே மறந்துடுச்சு. எப்படி வந்தேன், என்ன நடந்துச்சு, இப்போ எப்படி இங்கே உட்காந்துருக்கு, எதுவுமே ஞாபகம் இல்லை. போய் ஃபூட்டேஜை பார்த்தா தான் எனக்கே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. 1000ல் ஒருத்தியம்மா நீ, அந்த அடங்கிடாத பிறவியம்மா நீ, பார்வையிலே கிளவியம்மா, பழக்கத்திலே ராட்சசியம்மா, திரிந்திடாத ஜென்மம்மம்மா நீ. நான் ஒரு பாட்டு பண்ணல, அதே மாதிரி எனக்காக ஒரு பாட்டு பாடுவியா பாட்டி? நீங்கள் கேட்ட பாடல் பாடு. ஓல்டு சாங்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஐ லைக். ஆனால் எனக்கு புரிகிற மாதிரி பாடணும், தமிழ் பாட்டாக தான் இருக்கணும். பாடு. ரொம்ப கைகாலெலாம் வலிக்குது இன்றைக்கி. என்ன கைஸ், இந்த வீட்டில் எல்லாருமே இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய டைப்பில் இல்லை. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டி ஒன்றே தான் வெரி வெரி டேஞ்சரான ஜெயில்னு நினைக்கிறேன். அப்புறம் என்கிட்ட போன வாட்டி பேசுனது யாராக இருக்கும்? போன வாட்டி என்கிட்ட பேசுனதுன்னா அந்த 12 பேரில் யாராவது ஒருத்தராக இருக்கணும். 13வது ஆள் இந்த பாட்டி. 12 பேரில் யாராவது ஒருத்தர் இருக்கணும். அந்த 12 பேருடைய பேரும் வந்து நான் ஒரு வீடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை எழுதி வச்சு உங்கள்கிட்ட நான் படித்தும் காமிச்சேன். இந்த வீட்டில் 13 பேர் யார், அந்த 13 பேரோட பேர் என்னங்கிறதையும் உங்களுக்கு நான் சொன்னேன். அந்த 12 பேரோட பேரையும் ஒவ்வொருத்தரும் சொல்லி என்கிட்ட பேசினது யாருன்னு நம்ம வந்து அதே லைட் வச்சு நம்ம கேட்டோம்னா, சென்சார் லைட் வச்சு கேட்டோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இல்லைனா கியூட்டு மீட்டர் வச்சு கூட கேட்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, நான் கூட இந்த பாட்டி தான் வந்து நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், டெஃபினட்டாக அந்த பாட்டியாக இருக்க வாய்ப்பே இல்லை. நீ கிடையாதுல பாட்டி? ஏ பியூட்டி, டிவிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டியா? ஆமாம், நான் உங்ககிட்ட பாட்டு தானே பாட சொன்னேன். ஐஸ் பாய் விளையாடலாம் நான் சொன்னேன், அதுக்குள்ளே விட்டு போயிட்டேன் குறும்பி. இந்த பாட்டி இல்லாமல் இந்த வீட்டில் மற்றவங்க இருக்கீங்கள்ல, உங்கள்கிட்ட நான் பேசணும். உங்கள்கிட்ட நான் பேசணும்னு சொல்கிறத விட 10 பேரா 12 பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 13ல் பாட்டி போச்சுன்னா மீதி 12 பேர். இந்த 12 பேரில் போன வாட்டி நான் இங்கே வந்தப்போ என்கிட்ட பொறுமையாக உட்காந்து பேசுனீங்கள்ல, அந்த ஒரு நபர் யார்? உங்கள்கிட்ட நான் திரும்பவும் பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்கிட்ட பேசுவீங்களா? நீங்கள் 13 பேர் ஒரே இனத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலுமே நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் எனக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க. அதில் ஒருத்தர் மட்டும்தான் அந்த டைப்பில் இருக்கீங்களா? இதை மீதி இருக்கிற 12 பேருமே வந்து அது உங்கள்கிட்ட பேசினா தான் தெரியும். போன வாட்டி என்கிட்ட பேசினவங்க இப்போ இங்கே வர முடியுமா?
இப்போ சலங்க சத்தத்தை ஏற்படுத்தினது நீங்கள் தானா? நீங்கள் சலங்கை போடுவீங்களா அப்போது? பதிமூணு பேரில் ஒருத்தர் இந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாருமே அதே மாதிரி இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஒருத்தர் பண்ணுற தப்பால் மீதி இருக்கிற 12 பேருமே வந்து பாதிப்புக்குள்ளாகாதீங்க. பேசுனது உங்கள்கிட்ட தானா? போன வாட்டி என்கிட்ட பேசுனது நீங்கள் தானா? எனக்கு நீங்கள் உதவி செய்வீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இந்த கிளவியை இங்கேருந்து வெளியே தோறத்துக்கு ஏதாவது வழி இருக்கா? அப்படி ஏதாவது வழி இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கணும். கிளவி தான் கூப்பிடுதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். சத்தம் கேட்டுச்சு. பாட்டி கைஸ், இதுதான் நான் சொன்னேன்.
பாருங்க, எல்லாம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக என்கிட்ட கேட்டாங்க, வீடு காலி பண்ணலான்ட்டு இருக்கோம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நாம் என்ன பண்ண முடியும், இருக்கிறது தானே சொல்ல முடியும். இங்கேருந்து போகாதீங்கன்னு அவங்க கேட்குற மாதிரி தெரில. சத்தம் கேட்டுச்சா? பாட்டி, கிராணி, கிளம்பி வந்துருச்சு. ஏய் கிளவி, விளக்க மாத்தையாக தூக்கி போடுற, வந்தேன்னு வச்சுக்கேன், விளக்க மாற்ற கொண்டே அடிப்பேன் உனே. கைஸ், விளக்க மாற லைட்டாக நவுந்துச்சு, கவனிச்சிங்களா? பாட்டியே, விளக்க மாற்ற கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு கூட உனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா? சும்மா விளக்கமாறு காற்றுல தானே ஆடிச்சு, காற்றுலையும் ஆடாதே. ஒருவேளை பூனை போயிருக்குமோ? எதுக்கு இந்த டவுட்டு? இந்த விளக்க மாற்ற வச்சு கிளவியை வெளிவேன்னு விளக்க வேண்டியது தான். நாம் கண்ட காட்சி நிஜம்தானா? ஏய் கிளவி, அந்த விளக்குமா எனக்கிட்ட கொடு. நாம சும்மா இருந்தாலும் நம்ம வாய் சும்மா இருக்காது போல. பாட்டி, உள்ளார தான் இருக்கிற, வெளியே வா பார்க்கலாம். உன் அழகிய திருமுகத்தை பார்க்க வேண்டும், அழகிய தமிழ் மகளே. இந்த மாதிரி எப்படி இந்த விளக்க மாற்ற வச்சு கண்ட்ரோல் பண்ணுறியோ, அதே மாதிரி தானே உன் கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் நீ கண்ட்ரோல் பண்ணிகிட்ருப்ப. ஆக மொத்தம் எல்லாத்தையும் பயமுறுத்தி வச்சுருக்கிற. ஆனால் எல்லாருமே அப்படியான்னு எனக்கு டவுட்டாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு கேங்கில் 6 பேரில் நல்லவங்களாகவும் 6 பேர் ஒரே மாதிரி இருக்கலாம். மொத்தம் 13 இல்லை 7 பேர் நல்லவங்க 6 பேர் கெட்டவங்க. சொல்ல முடியாது. 12 பேருமே நல்லவங்க, நீ ஒருத்தி கூட கெட்டதாக கூட.
ஆக்சுவலாக கிளவி அடங்குற மாதிரி தெரியல. கிளவிக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு டோஸ் கொடுக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். மை டியர் செல்லக்குட்டீஸ், உங்களில் எத்தனை பேர் இங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை கேமரா இருக்கோ எல்லா கேமராவும் நான் எடுத்து ஃபிட் பண்ணி விட்டேன். என் கையில் இருக்கிற இந்த தண்ணி என்ன தண்ணின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியலனா கூட நான் சொல்கிறேன், ஜம்சம். எங்களை பொறுத்த வரைக்கும் இது எங்களுக்கு ஹோலி வாட்டர். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் சோழியை முடிக்கிற வாட்டர். வீடு ஃபுல்லாக சுற்றி கேமரா வச்சுருக்கேன். என்கிட்ட எத்தனை நைட் விஷன் கேமரா இருக்கோ அந்த எல்லா கேமராவையும் இந்த வீடை சுற்றி வச்சுருக்கேன். நீங்களா இந்த கேமரா முன்னாடி வரீங்களா, இல்லை நான் வர வைக்கட்டுமா? உயிர் மேலே யாருக்கு ஆசை இருக்கோ அவங்க மட்டும் இந்த கேமராவை தாண்டி என் முன்னாடி வாங்க.